ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் கிரேக்ஸோட ஃபஸ்ட்டு டைப் டெல்டா. ஸோ இந்த டெல்டா அப்படின்னா என்ன, அந்த டெல்டா வந்து என்ன சொல்ல வருது, அதை பற்றின ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் இது பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, ஆப்ஷன் கிரேக்ஸ்னால் என்ன, ஏன் ஆப்ஷன் கிரேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து அந்த ஆப்ஷன் கிரேக்ஸோட முக்கியமான டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் இப்போ டெல்டா என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஆப்ஷன் கிரீக்ஸ் கீழே வர எல்லா டைப்ஸுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை கணிக்கிறதுக்காக. ஓகே, நம்ம டெல்டாக்கு வரும். ஸோ அப்போ டெல்டா வந்து என்ன சொல்ல வருது, டெல்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த அசட் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நாளைக்கு குறிப்பிட்ட இது சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ரீமியமில் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படலாம். அதை சொல்ல வர ஒரு வேல்யூ தான் டெல்டா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்டா வந்து 0.45 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 0.45 என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாளைக்கு அந்த அசட் ப்ரைஸ், அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குல்ல, இப்போ ரூ. 100 இருக்குது அப்படின்னா, நாளைக்கு அது ரூ. 1 சேஞ்ச் ஆகுது. ஒரு ரூ. 1 சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 0.45 சேஞ்ச் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கப்படலாம். அதை சொல்கிறது தான் இந்த டெல்டா. ஓகே, ஏன் இந்த டெல்டா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஏன் டெல்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, நீங்கள் லாபம் பார்க்கணும். ஆப்ஷன் ப்ரைஸில், அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்டில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, லாபம் பார்க்கணும் அப்படின்னா எதை பொறுத்து லாபம் பார்ப்பீங்க? அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குல்ல, ப்ரீமியம் ப்ரைஸ் ஏறுது இறங்குது பொறுத்து தான் லாபம் பார்ப்பீங்க. ஸோ அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ நாளைக்கு அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு எக்கச்சக்க காரணங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான காரணம், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த அசட் ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அசட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகுது, அதுக்கு தகுந்தாப்புல இந்த ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகுது, அதை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டெல்டா. ஓகே, டெல்டானா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டெல்டாவோட ரேஞ்ச் என்ன? இப்போ ப்ரீமியம் பார்த்துருப்பீங்க, ₹10 இருக்கும், ₹100 இருக்கும், ₹150, ₹200 கூட இருக்கும், அதோட மேலே கூட இருக்கலாம். பட் இந்த டெல்டா வந்து அதே மாதிரி 50, 100, 150, 200 அப்படிலாம் இருக்காது. ஸோ ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா -1 to 1, இதுதான் அந்த ரேஞ்சே. அதுக்கு மேலே குறையாது, அதுக்கு மேலே தாண்டியும் போகாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் ஆப்ஷனுக்குள்ளே ஒரு டெல்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து 0 to 1 இதுக்குள்ளே தான் இருக்கும். புட் ஆப்ஷனோட டெல்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 to 0. ஸோ கால் ஆப்ஷன் எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், புட் ஆப்ஷன் எப்போவுமே நெகட்டிவில் தான் இருக்கும். அது ஏன் கால் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவில் இருக்குது? உதாரணத்துக்கு இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்க, அந்த ப்ரீமியம் வேல்யூ எப்போ கூடும் அப்படின்னா, அந்த அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸ்டாக் ப்ரைஸ் பாசிட்டிவில் மூவ் ஆனால் மட்டும்தான், அதாவது கூடினா மட்டும்தான் அந்த ப்ரீமியமுக்கு ஒரு ஒர்த் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவில் மூவ் ஆகுதுல்ல, ஸோ அதனால தான் இந்த டெல்டா கால் ஆப்ஷன் டெல்டாவிலையும் பாசிட்டிவில் இருக்குது. ஏன் வந்து புட் ஆப்ஷனோட டெல்டா வந்து நெகட்டிவில் இருக்குது? இது வந்து ஒரு 2 விதமாக புரிய வைக்கலாம். எப்போவுமே ப்ரீமியம் புட் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா, ப்ரீமியமும் ஸ்டாக் ப்ரைஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ப்ரீமியம் வந்து கூடணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் போகணும். இன்கேஸ் ப்ரீமியம் வந்து ஏன் குறையுது அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவில் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் எப்பவும் போகும். அதனால தான் நெகட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. இது இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீமியம் ஒர்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் போனால் மட்டும்தான் அந்த ப்ரீமியம் வந்து ஒர்த் ஆகும். நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் போகுது, அதனால தான் இந்த புட் ஆப்ஷன் டெல்டா வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் டெல்டா, இந்த டெல்டாவோட ரேஞ்ச் வந்து ப்ரீமியம் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கலாம் அப்படிலாம் இருக்காது. -1 to 1 இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ரியாலிட்டி செக். என்னதான் வந்து எக்கச்சக்க வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களும் சரி, இல்லை நிறைய ஆர்டிக்கிள் நீங்கள் படித்தாலும் சரி, நிறைய புக்ஸ்லாம் வாங்கி படித்தாலும் சரி, பட் ரியாலிட்டி என்னென்னா, நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெல்டா வந்து ஒரு 0.45 இருக்குன்னா, நாளைக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருக்குது. இது ஒரு கணிக்கிறதுக்கான ஒரு வழி. நாளைக்கு இவ்வளோ மாறலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது.
ஏன்னா அசட் ப்ரைஸ் மட்டும் ப்ரீமியமை அஃபெக்ட் பண்ணிடாது, நிறையவே ஒரு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே நடக்கிற ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ்னால மட்டுமே சேஞ்ச் ஆகிடாது. அப்படி இந்தியாவில் மட்டுமே எடுத்தினாலுமே எக்கச்சக்க பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பட் அந்த எக்கச்சக்க அந்த பிஸ்னஸ்னால மட்டுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கூடுமோ இல்லை குறைஞ்சிருக்கும் ஆயிருக்காது. ஓவராலாக வேலை நடக்கிற பொறுத்து தான் இம்பேக்டே ஆகும். அப்போ எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு பிஸ்னஸில் ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக, அப்புறம் புக்ஸ் படிக்கிறது மூலமாக இதெல்லாம் என்ன, ஸோ ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது எந்த வித சந்தேகமே இல்லை. இப்போ நீங்கள் டெல்டானா என்னென்னு பார்த்தீங்க, ஓகே ஐடியா புரிஞ்சிருக்கும். பட் நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங், அப்புறம் வந்து இன்னைக்கு இவ்வளோ இருக்குது, நாளைக்கு இவ்வளோ ஆகும் சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு கணிச்சிட்டு அப்புறம் வந்து ரியல் லைஃப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நம்ம இறங்கும்போது 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு, ஒன்று சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இது புரியவே இல்லையே, இதை பார்த்து எப்படி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் ஓகே இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கிடுவாங்க. இது ரெண்டுமே வந்து பண்ணக்கூடாது. எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் சரி, எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் சரி, பட் எவ்வளோ ஆர்டிக்கிள் நீங்கள் படித்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ் கேட்டாலும் சரி, நம்ம ப்ராப்பராக எப்படி அனலைஸ் பண்ணி போகிறோம், நம்ம ப்ராப்பராக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வந்து எவாலுவேட் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் லாபம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நாளைக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது, நாளைக்கு வந்து இவ்வளோ தான் மாறும் அப்படி எக்ஸாக்டாக கரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் அடிக்க முடியாது. ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற பிஸ்னஸ். பட் கணிக்கலாம், கண்டிப்பாக வந்து இவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக கணிக்கலாம். அதுக்கு வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆகணும், இல்லைனா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்களும் லாபம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் டெல்டா அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸோட நெக்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.